ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேடட் லீஃப் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து சில்க் த்ரெட்டும் அயன் நீடிலும் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் லீஃப் டிசைன் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு அது மேலே வந்து சுற்றி நான் அவுட்லைன் கொடுத்துட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கீழே கொண்டு வரணும். ஓகேவா? மேலே ஒரு குட்டி லாக்கு, கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்ப ரைட் சைடு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, மேலே கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்ப மேலே கொண்டு போயிட்டு அந்த கோட்டுக்கு உள்ளார ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சு. ஓகேவா? திரும்பவும் கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்ப மேலே கொண்டு போயிட்டு அந்த கோட்டுக்குள்ளார ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து தான் நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். ஓகேவா? பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கணும், நீங்கள் அதேமாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், திரும்ப சென்ட்ரல் லைனில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, மேலே கொண்டு போயிட்டு உள்ளார ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சில் வந்து பக்கத்துலேயே போடணும், தள்ளிலாம் போடாமல் நல்லா நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த நூல் சரியாக வரலன்னொடனே நான் அதை விட்டுட்டு இப்போ அந்த மேலே எக்ஸ்ட்ரா எனக்கு நூல் தெரியுதுங்களா, நான் அந்த லைனை பிடிச்சி தான் நான் அடுத்த ஸ்டிச்சு போடுறேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. உங்களுக்கு வந்து அந்த லைன் ஸ்டிச் பண்ண வரலன்னா அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து அதுதான். சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து போடணுமாக்கான்றீங்க. அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் இதுவுமே. எனக்கு வந்து அந்த வேறு கலர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த உங்களுக்கு வந்து வேறு கலரில் காமிச்சிருக்கேன். அதை எடுக்கும்போது எனக்கு அடியிலேருந்து க்ரீன் கலர் நூல் வந்து சிக்காகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அது மேலே பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நூல் வந்து கட் ஆகும். நான் அப்படி பண்ணாமல் அதை விட்டுட்டு திரும்பவும் பொறுமையாக அதை வெளியில் எடுக்கும்போது தான் எனக்கு அந்த நூல் வந்து கரெக்டாக வெளியில் வருது. அப்போது அந்த மாதிரி எதனாவது உங்களுக்கு சிக்கல் ஆகுது, இல்லை மேலே பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகேவா? பாருங்கள், நான் வந்து இதே கலர் க்ரீன் கலர்லேயே போட்டிருப்பேன். ஆனால் உங்களுக்கு வந்து டபுள் கலர்லையுமே இது போடலாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து டபுள் கலரில் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே கலரில் கூட போடலாம், இல்லை இனிமேல் டபுள் கலரில் கூட போட்டு காமிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரைட் சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு, சேம் பேட்டர்ன் தான். மேலே ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்குள்ளார ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சு, திரும்ப கீழே கொண்டு வந்து சென்டர்கிட்ட கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. இப்போ இதில் பாருங்கள், கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா கேப் இருக்குது. ஆனால் சென்ட்ரல் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் இடம் இருக்குது. அப்போது அந்த இது வந்து நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதில். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், யாரும் வந்து கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை வந்து அந்த கேப் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. நான் இப்போ போட்ட ஸ்டிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளாரையே போட்டிருப்பேன். ஏன்னா நான் வெளியில் வந்து நமக்கு இடம் இல்லை அப்படின்றதுனால நான் அது ஓரளவுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உள்ளாரையே தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு 2 ஸ்டிச்சுக்கிட்டே உள்ளார போட்டாச்சு. இதுக்கு மேலே உள்ளார போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா இருக்காது. அப்போது நம்ம அடுத்த ஸ்டிச்சு என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் கொண்டு வந்து முடிச்சிடணும். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது அசிங்கமாக தெரியும். நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக போடாமல் அதை வெளியில் போட்டு நீங்கள் முடிச்சு விட்ருங்க. ஓகேவா? அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இதை சுற்றி வந்து நான் இது ஜரி த்ரெட்டால் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். பீட்ஸ் ஸ்டிச் பண்ணேன், பட் வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அனுப்புங்க. பீட்ஸ் தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை.